மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையிலே இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையிலே இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகன். எங்களுக்கு ஏற்படுகின்ற இந்த மலச்சிக்கல் அல்லது கென்ஸ்டிபேஷன், அதற்குரிய விடயங்களை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்னவென்றால், இந்த மலச்சிக்கலை ஏற்படுத்துகின்ற 10 பொதுவான உணவு வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக அனைவருக்குமே தெரிந்த ஒரு உணவு என்ன? ஒரு குடிபானம், ஆல்கஹால், அதாவது மது, சாராயம். எனவே உங்களுக்கு தெரியும், இந்த மது அல்லது சாராயம் குடிக்கின்ற போது சாதாரணமாக என்ன பிரச்சனை ஏற்படுகிறது என்றால், எங்களுடைய இலங்கை போன்ற 3ஆம் உலக நாடுகளிலே நன்றாக குடித்து போட்டு மயங்கி விழுந்து விடுவார்கள். பிறகு சாப்பிடுவது குறைவு. இதன் காரணமாக என்ன நடைபெறுகிறது என்றால், இவர்களுக்கு இந்த மலச்சிக்கல் என்ற பிரச்சனை ஏற்படக்கூடியதாக இருக்கின்றது. எனவே முதலாவது உணவு வகை என்ன? இந்த மது அல்லது சாராயம். யாராவது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள், எனக்கு மலச்சிக்கல் இருக்கின்றது, மலம் ஒழுங்காக போவதில்லை என்று சொல்லி நல்லாக குடிப்பவராக இருந்தால், முதல் வேலையாக அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த குடியை உடனடியாகவே அவர் நிப்பாட்ட வேண்டும். எனவே மது எனப்படுவது, சாராயம் எனப்படுவது இந்த மலச்சிக்கலை ஏற்படுத்துகின்ற மிகவும் பொதுவான ஒரு பொருளாக இருக்கின்றது. இரண்டாவது உணவு வகை என்ன? பால். பாலுடன் சேர்ந்த இந்த பால் கட்டிகள், சீஸ் என்று சொல்லலாம், எல்லாம் இந்த பாலுடன் சேர்க்கிற தயிர் எல்லாமே என்னத்தை ஏற்படுத்துகின்றது? மலச்சிக்கலை ஏற்படுத்துகிறது. எனவே இந்த பாலிலே இருக்கின்ற, உங்களுக்கு தெரியும், கேசின் எனப்படுகின்றது புரதம் இருக்கின்றது. அது எங்களுடைய வயிற்றிலே மாறி அதன் காரணமாக எங்களுக்கு இந்த பசுப்பாலோ என்ன பாலோ குடிப்பவர்களுக்கு இந்த மலச்சிக்கல் ஏற்படும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் சிறு பிள்ளைகளை பார்த்தால் தாய்ப்பால் கொடுக்கின்ற ஒரு பிள்ளையையும் பார்க்கலாம். அதே நேரத்திலே போத்தல், அதாவது இந்த செயற்கையாக தயாரிக்கப்பட்ட பால் மாக்களினாலே உணவளிக்கப்படுகின்ற கொடுக்கப்படுகிற பிள்ளையை பார்க்கலாம். எனவே தாய்ப்பால் கொடுக்கின்ற பிள்ளைக்கு ஒருபோதுமே இந்த மலச்சிக்கலோ மலம் போகாத தன்மை ஏற்படாது. எனவே தாய்ப்பால் கொடுக்கின்ற போது நல்லாக லூசாக தண்ணியாக மலம் வெளியேறும். ஆனால் இந்த பால்மா வகைகளை கொடுக்கின்ற போது, போத்தல்களிலே பால்மா வகைகளை கொடுக்கின்ற போது அந்த பிள்ளைகளுக்கு கட்டாயமாக மலச்சிக்கல் என்ற பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே இரண்டாவது உணவு வகை என்ன? பால் பொருட்கள், பாலுடன் சேர்ந்த சீஸ் அல்லது தயிர் கட்டிகள், பட்டர் எல்லாமே இந்த மூன்றாவதாக இந்த மலச்சிக்கலை ஏற்படுத்துகிறது. மூன்றாவது உணவு என்ன? சிவப்பு இறைச்சி. தனியாக ரெட் மீட் என்று சொல்லுவோம், சிவப்பு இறைச்சி என்று சொல்லுவோம். அதாவது சிவப்பு இறைச்சி என்று சொல்லும்போது நல்ல புதிதான ஃப்ரெஷ்ஷான இறைச்சியைத்தான் நாங்கள் ரெட் மீட் என்று சொல்லுவோம், சிவப்பு இறைச்சி. எனவே இந்த சிவப்பு இறைச்சி வகைகளும் இந்த இனத்தினுடைய இறைச்சியலாகவும் இருக்கலாம். இவையும் எங்களுக்கு மலச்சிக்கலை ஏற்படுத்துகின்ற உணவு வகையாக இருக்கிறது. நாலாவது உணவு வகை என்ன? இந்த முட்டை. எனவே முட்டை கூட என்ன இந்த மலச்சிக்கலை ஏற்படுத்துகின்றது. அடுத்ததாக 5வது உணவு என்னவென்றால், இந்த ஃப்ரைடு ஃபுட்ஸ், அதாவது பொரித்த உணவுகள். எனவே எண்ணெயிலே இந்த உணவுப் பொருட்கள் பொரிக்கப்படுகின்ற போது இதன் காரணமாகவும் எங்களுக்கு இந்த மலச்சிக்கல் ஏற்படலாம். எனவே மலச்சிக்கல் ஏற்படுவர்கள் இயல்பான மட்டும் இந்த பொரித்த உணவுகளை உண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரியும், உணவிலே நாங்கள் இந்த எண்ணெயிலே போட்டு இந்த ஒரு உணவை நாங்கள் பொரிக்கின்ற போது அந்த உணவினுடைய கலோரி தன்மை அதிகரித்து கொண்டு செல்லுகிறது. அதே நேரத்திலே பாவிக்கின்ற எண்ணெயானது, அதாவது பொலி அன்சச்சுரேட்டட் ஃபேட் என்று சொல்லுவோம், அதாவது முற்று பெறாத ஒரு கொழுப்பு இருக்கின்ற ஒரு எண்ணெயாக இருக்குமாக இருந்தால் அதன் காரணமாக பலதரப்பட்ட உடல் நோய்கள், இருதய சம்பந்தமான நோய்கள், உடலிலே கொலஸ்ட்ரால் கூடுவது போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். எனவே இந்த பொரித்த உணவுகள் கூட எங்களுக்கு இந்த மலச்சிக்கலை ஏற்படுத்துகிறது. 6வது உணவு வகை என்ன? இப்போது மிகவும் பொதுவானது. உங்களுக்கு தெரியும், இந்த சிறு பிள்ளைகள், பெண்கள், இளைஞர்கள் எல்லாம் வருவார்கள், வடிவாக உடுத்தி கொண்டு வருவார்கள், வந்து சொல்வார்கள், எனக்கு மலம் போவதில்லை. ஏன்? அவர்கள் பாவிக்கின்ற இந்த சிப்ஸ் அல்லது ஸ்நாக்ஸ், அதாவது இந்த கடி நொறுக்கு தீனிகள் என்று சொல்லுவோம். இந்த நொறுக்கு தீனிகளிலே பலதரப்பட்ட
உடலுக்கு வேண்டாத பல தகாத பொருட்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கும். சுவை ஊட்டிகள், அஜினோமோட்டோ போன்ற சுவை ஊட்டிகள், ரசாயன பொருட்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்கும். இவை காரணமாகவும் இந்த சிப்ஸ் அல்லது ஸ்நாக்ஸ் காரணமாகவும் தொடர்ச்சியாக இவற்றை இந்த நொறுக்கும் தீனிகளை பாவிப்பவர்களுக்கு இந்த மலச்சிக்கல் ஏற்படும். ஏழாவதாக என்ன சொல்லப்படுகிறது, மிகவும் புதினமாக இருக்கும் எங்களுடைய வாழைப்பழம். சில வாழைப்பழங்கள் மலச்சிக்கலை ஏற்படுத்தும். உதாரணமாக நாங்கள் சிறு பிள்ளைகளினுடைய வார்டுகளிலே நோயாளர் விடுதிகளில் வேலை செய்கின்ற போது அங்கு இந்த வயிற்றோட்டம் அல்லது வாந்தி பேதி இருக்கின்ற பகுதிக்கு நாங்கள் கட்டாயமாக வாழைப்பழத்தை கொடுப்போம். எனவே வாழைப்பழமானது என்ன செய்யும், இந்த மலச்சிக்கலை ஏற்படுத்துகின்ற ஒரு உணவாக இருக்கிறது. அடுத்ததாக எட்டாவது உணவு என்னவென்றால் இந்த ஃப்ரோசன் ஃபுட், அதாவது குளிர்சாதன பெட்டியிலே வைத்து நன்றாக ஒரு 3, 7, 5, 6 மாதங்கள் நல்லாக இந்த பனி, அதாவது இந்த ஃப்ரோசன் விரைத்த உணவுகள், ஃப்ரோசன் ஃபுட்ஸ் என்று சொல்லுவோம். எனவே இந்த உங்களுக்கு தெரியும், எங்களை நாட்டை விட்டு பார்க்கல மற்ற வெளிநாடுகளிலே தூர இடங்களுக்கு சென்று சில பேர் ஒரு வருஷம் மட்டும் இந்த கோழி இறைச்சியை தங்களுடைய குளிர்சாதன பட்டியலை வைத்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கம் இருக்கின்றது. இந்த ஃப்ரோசன் ஃபுட்ஸ் கூட என்னத்தை ஏற்படுத்தலாம், எங்களுக்கு இந்த மலச்சிக்கலை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக 7வது, 8வது, 9வது என்னவென்றால் இந்த குளுட்டீன் ஃபுட்ஸ், அதாவது குளுட்டீன் எனப்படுகின்ற புரதம் இருக்கின்ற உணவுகள். அதிலே முக்கியமாக நாங்கள் வீட் என்போம், அதாவது தானியம் என்று சொல்லலாம், அல்லது பார்லி என்ற தானியம் இருக்கிறது. இவற்றிலே இந்த குளுட்டீன் எனப்படுகின்ற இந்த புரதம் கூடுதலாக இருக்கிறது. இந்த குளுட்டீன் எனப்படுவது உங்களுக்கு தெரியும், ஒரு பாரதூரமான ஒரு வயிற்று நோயை, அதாவது உங்களுடைய குடலிலே ஒரு வயிற்று நோயை ஏற்படுத்தும். அது சீலியக் டிசீஸ் என்று சொல்லுவோம். மிகவும் பயங்கரமான ஒரு வருத்தம், மலமுடன் இரத்தமும் கலந்து வெளியேறும், உடல் பருமன் குறையும், பலதரப்பட்ட சின்னத்தில் புற்றுநோய்களும் ஏற்படலாம். இதனுடைய பக்க விளைவாக அதை நாங்கள் சீலியக் டிசீஸ் என்று சொல்லுவோம். இந்த சீலியக் டிசீஸ் இதில் இருந்து வருகிறது என்றால் இந்த குளுட்டீன் எனப்படுகின்ற ஒரு புரதத்துக்கு உடலுக்கு எதிராக, அந்த புரதத்துக்கு எதிராக உடலிலே பிறப்பொருள் எதிரிகள் உருவாக்கப்பட்டு அதன் மூலமாகத்தான் இந்த சீலியக் டிசீஸ் ஏற்படுகிறது. எனவே இந்த குளுட்டீனை செய்து உங்களுக்கு தெரியும், மாப்பொருட்களை சாப்பிட்டால் என்ன மலம் வெளியேறாது, மலச்சிக்கல் ஏற்படும். ரொட்டி, பராட்டா, பான், பிஸ்கட், கேக், இவையெல்லாம் உடலுக்கு ஒவ்வாத உணவு வகைகள் என்று சொல்லுகிறோம். ஆனாலும் இன்று இவை இல்லாத ஒருவருடைய வீடுகளும் கிடையாது. ஒரு நாளிலே ஒரு திறந்தாவது ரொட்டி சாப்பிட்டால்தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கு. எனவே இவற்றில் இந்த மாப்பொருட்களில் என்ன இருக்கிறது, குளுட்டீன் எனப்படுகிற ஒரு புரதம் இருக்கின்றது. இது குளுட்டீன் எனப்படுகிற இந்த புரதமானது எங்களுக்கு என்னத்தை ஏற்படுத்தும், மலச்சிக்கலை ஏற்படுத்தும். எனவே இது மிக மிக முக்கியமானது. எனவே மலச்சிக்கல் வேணும் பெறவேணாம் இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த மாப்பொருட்களை, அதாவது கோதுமை மா என்று சொல்லுவோம், கோதுமை வீட் ஃப்ளவர் என்று சொல்வதை உடனடியாக நிப்பாட்ட வேண்டும். அடுத்ததாக 10வதாக சாக்லேட். இந்த சாக்லேட்டும் என்னத்தை ஏற்படுத்தும், மலச்சிக்கலை ஏற்படுத்தும். உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த பிளாக் சாக்லேட் என்ற கருப்பு சாக்லேட் இருக்கிறது, அது உடலுக்கு பலதரப்பட்ட நன்மைகளை பயப்பதாக சொல்லப்படுகிறது. என்றாலும் கூட இதிலே கூட கொஞ்சம் கொக்கோ இருக்கிறது. அத்துடன் சேர்த்து இந்த பிளாக் சாக்லேட்ல என்ன வித்தியாசம் என்றால், வெள்ளை சாக்லேட்டை விட, அதாவது வெள்ளை நிற சாக்லேட்டை விட இந்த கருப்பு சாக்லேட் என்ன வித்தியாசம் என்றால், கருப்பு சாக்லேட் இந்த கொக்கோவினுடைய அளவு கூட இருக்கிறது, அதே நேரத்திலே கூடுதலான நார்ப்பொருட்களும் இருக்கிறது. எனவே இந்த கருப்பு சாக்லேட்டுகளை நாங்கள் சாப்பிடுகின்ற போது மலச்சிக்கல் என்ற பிரச்சனை கூடுதலாக ஏற்படாது. ஆனால் வெள்ளை சாக்லேட்டிலே பால் பொருட்கள் சேர்க்கப்படுமாக இருந்தால் அந்த இடத்திலே உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும். எனவே நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் பார்க்காதவருக்கு அறிமுகப்படுத்துங்கள். இதை லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். அதே நேரத்தில் மேலே இருக்கின்ற மணி சின்னத்தை அமுழ்த்தி அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மீண்டும் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம். 00947777356245. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.